ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆர்சிபி மேட்சை ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறமாக கப்பை ஜெயிச்சிருந்தாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டே செலிப்ரேட் பண்றப்போ அந்த ஒரு செலிப்ரேஷன்ல என்ன மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடந்ததுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுல ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னு கேட்டீங்கன்னா, இதுல இவங்க தப்பு அப்படின்றதெல்லாம் பிளேம் பண்றதை விட்டுட்டு, எனக்கு பர்சனலா சில விஷயங்கள்ல ரீசெண்ட் டேஸாவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்சிடென்ட் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நடக்கிற நிறைய இன்சிடென்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே வச்சு எனக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு நினைச்சேன். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லா நான் பேச போறேன். இதுல உங்களுக்கு ஏதாச்சுமே வந்து வேற மாதிரியான ஒப்பீனியன் இருந்தா தாராளமா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் இதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல நோட் பண்ண விஷயங்கள்ல மெயினான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான இன்சிடென்ட் இது வெறும் ஆர்சிபிக்கு இல்ல ஐபிஎல் மேட்சுக்கு மட்டும் இல்லாம, ஒரு மூவி ரிலீஸ் டைம்ல ஆகட்டும், இல்ல ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயுமே என்ன காமனா பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, ஃபேன்ஸோட எக்ஸைட்மெண்ட். ஒரு எக்ஸைட்மெண்ட் லெவல், நம்மளுக்கு ஒரு பிளேயரை பிடிக்குது, இல்ல நம்மளுக்கு ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு ஆக்டரை பிடிக்குது அப்படின்னா, நம்மளுடைய எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அளவுக்கு அதிகமான எக்ஸைட்மெண்ட் இருக்கிறப்போ நாம நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது இல்ல. அந்த கண்ட்ரோல் இல்லாததுனால தான் இந்த மாதிரியான நிறைய விதமான இன்சிடென்ட் நடக்குதோன்றது என்னுடைய பர்சனலான ஒரு தாட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ரீசெண்டா நடந்த இந்த ஃபைனல் மேட்ச்னு இல்ல, அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் நம்ம சேப்பாக்ல நடந்தப்பவுமே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோலயே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன கிட்ஸ் எல்லாம் இருக்கா இல்லைங்களா, ஒரு 4th 5th படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 2 கிட்ஸை வச்சுமே ஒரு சைட்ல ஆர்சிபியோட ஜெர்சியை போட்டுட்டு, ஒரு சைட்ல சிஎஸ்கேவோட ஜெர்சியை போட்டுட்டு, அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற அந்த கான்வோவை அதையுமே வந்து மீடியா எடுத்து கண்டென்ட்டா யூடியூப்ல அப்லோட் பண்ணி வியூஸ் பார்க்குற அந்த ஒரு நிலைமையில இருக்கிறோம். நான் அந்த வீடியோல என்ன சொல்லியிருப்பேன்னு கேட்டீங்கன்னா, பேரண்ட்ஸ் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு என்னுடைய தாட்டை சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எக்ஸைட்மெண்ட் லெவலுன்றது நான் எல்லா ஃபேன்ஸுக்குமே சொல்றது, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எனக்குமே பர்சனலா பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விராட் கோலியோட ஃபேன், ஓகேங்களா. பட் இருந்தாலுமே நம்மளுடைய எக்ஸைட்மெண்ட் மற்றவங்க யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாம, மற்றவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம, எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாம நாம செலிப்ரேட் பண்றப்பதான் நம்மளுடைய ஐடாலுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்டா இருக்குன்றது என்னோட கருத்து ஃப்ரெண்ட்ஸ். இது விராட் கோலியோட ஃபேன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஆர்சிபியோட ஃபேன்ஸ்க்கு மட்டும் கிடையாது. சினி ஃபீல்ட் ஆகட்டும், இல்லைனா உங்களுக்கு ஃபுட்பால்ல இருக்கிறதாகட்டும், ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே இது பொருந்தும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பர்டிகுலரா விராட் கோலி மட்டும் சொல்லலை, ஓகேங்களா. விராட் கோலி ஆர்சிபி மட்டும் நம்ம இங்க பேசவே இல்லை, ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு ஐடியாலா எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு டோனி ஃபேன்ஸ், டோனி ஆகட்டும், இல்ல ரோஹித் சர்மா ஆகட்டும், இல்ல விராட் கோலி ஆகட்டும், நம்ம எல்லாருமே ஒரு சினி ஃபீல்ட் எடுத்தீங்கன்னா ஒரு அஜித் சார் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், எல்லாருமே நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஐடியாவை சூஸ் பண்றப்ப என்னன்னா, அவங்களுக்கு நம்ம குறைஞ்சபட்சமா நம்ம செலுத்துற ஒரு ரெஸ்பெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஓவர் எக்ஸைட்மெண்டா இருக்கிறப்ப நம்மளுடைய கண்ட்ரோலை நம்ம இழக்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான தவறு எல்லாமே நடக்குது. நீங்க ஒரு சினிமா ரிவ்யூஸ்லாம் கூட பார்த்தா தெரிஞ்சிருக்கும். முதல் நாளே அந்த தியேட்டர் வாசல்ல போயிட்டு மீடியாஸ் எல்லாமே ஏன் மெயினா நிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவ் ரிவ்யூஸ் 2வது இருந்தாலுமே அதுல கண்டிப்பா ஒரு அஜித் சார் படத்துக்கு போனா விஜயனா பத்தி திட்டுறதாகட்டும், இல்ல விஜயனா படத்துக்கு போனா அஜித் சாரை பத்தி திட்டுறதாகட்டும், இதை மெயினா போக்கஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி அவங்களுடைய யூடியூப் தம்ப்நெயில் ஆகட்டும், பிளஸ் அந்த கண்டென்ட்டை போஸ்ட் பண்றதாகட்டும் யூடியூப்ல, இதன் மூலியமா மணி சம்பாதிக்கிறது, இல்ல வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேலைகள் சோசியல் மீடியால ரீசெண்ட் டைம்ஸா ரொம்பவே அதிகமா நடந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம்ல நீங்க பார்த்தா கூட தெரிஞ்சிருக்கும், நீங்க ஒரு சப்போஸ் ஒரு ஃபேன்ஸா இருந்தா ஒரு ஓவர் எக்ஸைட்டடா இருக்கும்போது அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்க ஐடியால பத்தி பேசுறப்போ அவனுடைய கண்ட்ரோலை இழக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது அவன் மேலேயுமே தப்பு இருக்கு, ஓகே. பட் அந்த கண்ட்ரோலை இழந்து அவன் பேசுறதெல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு வரீங்கல்ல, வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க எடிட் பண்றப்பவாது அந்த பார்ட்டை ஒரு வல்கரா பேசுறதாகட்டும், இல்ல அசிங்கமா திட்டுறதாகட்டும், இல்ல இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றப்ப அதை தாராளமா நீங்க கட் பண்ணி எடிட் பண்ணி தூக்கி போட்டுட்டு மற்ற கண்டென்ட்டை மற்ற ரிமைனிங் இருக்கிற வீடியோவை நீங்க அப்லோட் பண்ணலாம். ஆனா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், அந்த கண்டென்ட்லாம் போட்டா மட்டும்தான் நிறைய பேர் பார்ப்பாங்க, வியூஸ் நிறைய கிடைக்கும். நெகட்டிவா இருந்தாலுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் வியூஸ் நிறைய வரணும், லைக்ஸ் நிறைய வரணும். இந்த ஒரு தாட்னால தான் இது எல்லாமே நடக்குது. இப்போ நீங்க இந்த விஷயத்தை வச்சு பாக்குறப்போ ஓவர் எக்ஸைட்டடா இருக்கிற ஃபேன்ஸ் தப்புனா, அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து அதை எடிட் கூட பண்ணாம மணின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக அதை அப்லோட் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைக்கிற இவங்க ரொம்ப பெரிய தப்பான்னு யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஃபேன்ஸ் சைட்ல இருந்து என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஓவர் எக்ஸைட் ஆகுறப்போ நம்ம இதெல்லாம் பண்ணி தான்
நம்ம ஐடாலுக்கு நம்ம ரொம்பவே பயங்கரமான ஒரு ஃபேனுன்ற நிரூபிக்கணுன்ற எந்த ஒரு அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட மைண்ட் செட்டில் நிறைய பேரோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சினி ஃபீல்ட் ஆக்டராக இருந்தால் அவருக்கு வந்து பேனர் வைக்கணும், பேனர் மேலே ஏறி பால் அபிஷேகம் பண்ணணும், இந்த மாதிரி எஃப்டிஎஃப் டிக்கெட்லாம் போய் பார்த்தே ஆகணும், இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நானுமே இது எல்லாமே பண்ணியிருக்கேன். பட் நான் பண்ணதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இப்போ இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப அதில் ஒரு 5% கூட நான் பண்ணது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்டர் விஜயன், ஓகேங்களா. அவருக்கு இது வரைக்கும் நான் பால் அபிஷேகம் பண்ணதில்லை. இதெல்லாம் பண்ணி தான் நான் எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும்னு நான் எங்கேயுமே காட்டணும்னு நினச்சதில்லை. பட் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஆக்டரை டீக்ரேட் பண்ணி விஜய் நான் வந்து பேசுறதில்ல. அதுக்கப்புறமா மற்ற ஆக்டர்ஸை பற்றி தப்பாக பேசி என்னுடைய ஆக்டர் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறதில்ல எங்கேயுமே. மற்றவங்கள பற்றி நான் எதையுமே யாரையுமே மிஸ்பிஹேவா வேர்ட்ஸ் எதையுமே யூஸ் பண்ணி திட்டினதும் இல்லை, போஸ்ட் பண்ணதும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு விஜயனா பிடிக்குமா, நான் விஜயனா பற்றி பேசுவேன், விஜயனா பற்றி ஹைலைட்டாக சொல்லுவேன், எல்லாமே சொல்லுவேன். ஆனால் மற்றவங்கள தாழ்த்தியோ குறைச்சியோ இவரை பெருசாக நான் பேச மாட்டேன், ஓகேங்களா. எனக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள நான் செலிப்ரேட் பண்ணுறேன், அவங்கள நான் ஃபாலோ பண்ணுறேன், அவ்வளோதான். அதை தாண்டி அதில் வேற ஒரு விஷயமே இல்லை. நான் இதில் இன்னொருத்தரை ரொம்ப கீழ்த்தனமாக பேசி தான் இவரை நான் வந்து தூக்கி காட்டணும், இல்லை இவருக்கு நான் ஃபேனாக இருக்கணுன்ற எந்த ஒரு நீடுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மைண்ட் செட்லேருந்து முதல்ல வெளில வரணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு விராட் கோலியை பயங்கரமாக பிடிக்கும், அதுக்காக நான் போயிட்டு உடனே டோனியை போயிட்டு திட்டணும், இல்லைனா வந்து ரோஹித் சர்மாவை திட்டணும், அந்த மாதிரி எந்த ஒரு நீடுமே இல்லை. எனக்கு விராட் கோலியை பிடிக்குதா, விராட் கோலியை பற்றி நான் பயங்கரமான போஸ்ட் போடுவேன். மற்றவங்கள போஸ்ட் போடுறதுலேயே ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா நான் மற்றவங்களை தாழ்த்தியோ இது பண்ணியோ போட மாட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரியான விராட் கோலியை பற்றி ஒரு போஸ்ட் போடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இருப்பேன். இதை நான் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஆன்லைன் ஃபுல்லாகவே ஹேட் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு விராட் கோலியோட பயங்கரமான ஃபேன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் நினச்சேன்னா எனக்கு, ஏன்னா நான் ஆன்லைனை பற்றி ட்விட்டரில் நடக்கிற இது எதையுமே பெருசாக நீங்கள் எடுத்துக்க கூடாதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். அதெல்லாம் நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கிற பர்சனாக இருந்தால் தயவு செஞ்சு அந்த மாதிரி வர ஐடிஸ், நெகட்டிவ் ஐடிஸ் வர எல்லாத்தையுமே அன்ஃபாலோ பண்ணிடுங்க, இல்லைனா அன்மியூட் பண்ணி விட்டுருங்க. அந்த போஸ்ட் எதுவுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ரொம்பவே அஃபெக்ட் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது இந்த சோஷியல் மீடியா ட்ரோல்ன்றதுனால. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அதுக்கு ரொம்பவே இன்வால்வ் ஆகிட்டு, என்னடா நம்ம ஐடியாவில் போய் இப்படி பேசிட்டாங்க, அதுக்கு நீங்கள் திரும்ப ஒரு ரிப்ளை கமெண்ட் போடுவீங்க, திரும்ப ரிப்ளை வரும், இந்த மாதிரி மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கும். உங்களுடைய என்டையர் டைம் தான் நீங்கள் வேஸ்ட் பண்ணீங்களே தவிர ப்ராப்பராக நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறத கண்டிப்பாக மிஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு வர நெகட்டிவ் எல்லாத்தையும் மியூட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஐடியாவை நீங்கள் பாசிட்டிவாக மோரலஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் நான் மெயினாக சொல்கிறது, இந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்கிறப்ப நம்மளுடைய கண்ட்ரோலை இழக்கிறத முதல்ல நீங்கள் எல்லாருமே அவாய்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய லைஃப், அதாவது நம்மளுடைய உயிரை விட நம்மளுடைய ஃபேமிலியை விட இது எதுவுமே பெருசு கிடையாதுன்றது நம்ம எல்லாருக்குமே முதல்ல தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஏன் உயிரை விட்டுட்டு நான் போய் பார்க்குற அளவுக்கு என்ன இருக்குது, எதுவுமே அப்படி ஒரு விஷயம் நடந்து தான் ஆகணும், அதுக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்காமலே இருக்கலாம், புரியுதுங்களா. ஏன்னா அதை தான் என்னோட ஐடியாவில் விரும்புவார். பின்ன நான் போயிட்டு இந்த மாதிரி ஆகுறது இல்லை, இந்த மாதிரி நான் வந்து பண்ணுறதுனால தான் அவர் வந்து என்ன அவருடைய ஃபேன் இல்லை, அவருக்கு இப்படிலாம் இருக்குன்றத நினச்சி யாரும் சந்தோஷப்படுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யாரும் எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் நான் இங்கே சொல்ல வரணும்னு நினைக்கிறது மெயினான விஷயம். ஓவர் எக்ஸைட்மெண்ட் இருக்கிறப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு அதுக்காக நான் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணணும்லாம் சொல்ல, செலிப்ரேட் பண்ணுறது நிறைய விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ மற்றவங்க யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு டான்ஸ் ஆடுறதாகட்டும், இல்லை பாட்டு போட்டு எல்லாம் பண்ணுறதாகட்டும், விசில் அடிக்கிறதாகட்டும், கத்துறதாகட்டும், ஸ்வீட் எல்லாருக்கும் கொடுக்குறதாகட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தோணுது எல்லா வழியிலையும் பண்ணலாம். ஆனால் உங்களுடைய உயிரை போகிற அளவுக்கு உலகத்தில் எந்த ஒரு விஷயமும் பெருசு இல்லை. உங்களுடைய ஃபேமிலி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முக்கியம். ஸோ நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இப்போ அந்த இன்சிடெண்ட்டில் பறிப்போன உயிர் எதுவுமே திரும்ப வரப்போகிறது இல்லை. அது மிகப்பெரிய இம்பாக்ட் யாருக்கு இருக்க போகுதுன்னா அவங்களுடைய ஃபேமிலிஸ்க்கு மட்டும்தான் இருக்க போகுது. அது அவங்களுடைய ஃபேமிலிஸ்க்கு மட்டும்தான் தெரிய போகுது, ஓகேங்களா. நாம் எல்லாருமே இன்டர்நெட்டில் இருந்துக்கிட்டு இது அப்படி அப்படி இவங்க அவங்கன்னு பேசிட்டு இருந்தாலுமே அந்த ஒரு ஃபேமிலி படுற கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அது தெரியும். இதுக்கப்புறமாச்சும் என் சைட்லேருந்து நான் சொல்கிற சஜஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். இதுக்கப்புறமாச்சும் உங்கள் ஐடியாலுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மற்றவங்கள பற்றி தாழ்த்தியோ இல்லை மற்றவங்களோட வார்த்தை எதுவும் விடாமல், நான் சொல்கிறது எல்லாமே ரியல் லைஃப்பில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆன்லைனில் இது எப்படியும் மாறவே போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா டைம் உங்களுக்கு தான் வேஸ்ட்டு. அதையுமே நான் இங்கே கிளியராக சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு
விராட் கோலி ஃபேன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படியே போயிட்டு டோனி திட்ட போறாங்க. டோனி வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஃபேன்ஸை திட்ட போறாங்க. இவங்கள போய் ஸ்டாப் பண்ண சொன்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க அப்படி பண்ணாங்க, அது உங்களுக்கு தெரியுமா, அதனால தான் நான் இதை கண்டினியூ பண்ண போறாங்க. இவங்கள கேட்டீங்கன்னா, அவங்க அதுக்கு முன்னாடி அப்படி பண்ணாங்க, அதனால தான் அப்படி பண்ண போறேன். இது இப்படியே ஒரு வார் மாதிரி போயிட்டே தான் இருக்க போகுது. அது மூலியமா மணி ஏர்ன் பண்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு இம்ப்ரெஷன் வரணுன்றதுக்காக, ஒரு இந்த ஃபேம்காக இந்த நேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நேம்ஸ் யூஸ் பண்ணி அது மூலியமா ஏர்ன் பண்ற பர்சன்ஸா இருந்தா வேற ஒண்ணுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற அப்ப மட்டும்தான் நிறைய இம்ப்ரெஷன்ஸ் போகும், நிறைய வியூஸ் போகுன்றதால இது எல்லாமே பண்ணக்கூடிய ஆட்கள் நிறையவே இருக்காங்க ஆன்லைன்ல. ஓகேங்களா, இதுக்கு சம்பந்தமே இல்லாம தேவையில்லாம போயிட்டு நம்ம அதுல இன்வால்வ் ஆயிட்டு அவங்களுக்கு அவங்க பண்ற விஷயத்துக்கு நம்ம ட்ரிகர் ஆயிட்டு அது அவங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஜாலியா செலிப்ரேட் பண்ணுங்க உங்க ஐடியால, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட லைஃப் எல்லாத்தையுமே நம்ம ஃபேமிலி, நம்மளோட உயிர், இதை தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்றதா நான் திரும்ப திரும்ப இங்க சொல்ல வர விஷயம். அண்ட் அதுக்கப்புறமா நான் இன்னொரு சொல்ல நினைச்சேன் நினைக்கிறீங்கன்னா, கிட்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பா பேரண்ட்ஸ் தான் ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும். அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே. ஏன்னா ரீசெண்டா நான் நடந்த அந்த ஐபிஎல்ல அந்த வெளில வரப்போ மீடியா கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறப்போ அந்த கிட்ஸ் எல்லாமே வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. இதுக்கு நம்ம மற்றவங்க எல்லாரும் பிளேம் பண்றதை விட்டுட்டு நம்மளுடைய செல்ஃபை முதல்ல நம்ம என்ன மாதிரி கண்ட்ரோல்ல வச்சு போன்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நான் சொல்ல நினைச்சது. இதுல ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒப்பீனியன் தான் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது ரிலேட்டடான விஷயமா நிறைய பார்த்தீங்கன்னா விராட் கோலியை வந்து அரெஸ்ட் பண்ணணும், இந்த ஆன்லைன்ல நான் சொல்றேன். ஓகேங்களா, விராட் கோலியை அரெஸ்ட் பண்ணணும், ஆர்சிபியை பேன் பண்ணணும், அதுக்கப்புறமா விராட் கோலி பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு ஃப்ளைஓவர் பண்ணிட்டு போயிட்டாரு, அவர்னால தான் அவசரமா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. என்னென்னவோ விராட் கோலியை வச்சு யாரெல்லாம் என்ன மாதிரி ஏர்ன் பண்ண நினைக்கிறாங்களோ எல்லாருமே போட்டு விராட் கோலியை ஸ்மாஷ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன்ல, ட்ரால் ஆகட்டும். பட் நான் ஒன்னே ஒன்று தான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, விராட் கோலி எதுக்காக போயிட்டு உட்காந்து முன்னாடி அழணுன்றது வந்து இவங்களுடைய மோட்டிவா இருக்கு. எப்படி இருந்தாலும் ஆன்லைன்ல ட்ரால் வரப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா, விராட் கோலி என்ன பண்ணாலும் அவர் சொல்லணும். விராட் கோலி பழுதாருனா நடிக்கிறாரு அப்படின்னுவாங்க, அழலானா ஏன் அழலன்னுவாங்க, அந்த குடும்பத்தை போய் பார்க்கலன்னுவாங்க. இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் விராட் கோலியை வந்து ஒரு ஆளை டார்கெட் பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்படி வேணாலும் பேசுவாங்க, எப்படி வேணாலும் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு விராட்டுக்குமே இதுல வந்து எந்த ஒரு யாரால ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ப்ராப்பரா எடுத்துக்க முடியும் நீங்க சொல்லுங்க. அவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 18 இயர்ஸ் கழிச்சு லிஃப்ட் பண்ற டிராஃபியை ஒரு பர்மிஷன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ப்ராப்பரா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சுதான் வந்தாங்க ஃபேன்ஸோட எல்லாமே. பட் இப்படி ஒரு அன்பார்ச்சுனேட்டா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறப்போ அவராலையுமே அதை வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அதுக்காக விராட் வந்து அரெஸ்ட் பண்ணணும், விராட்டை வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் ஆன்லைன்ல போயிட்டு இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஆன்லைன்ல ட்ரால் பண்ற இல்ல விராட்டை ஹேட் பண்ற பர்சன்ஸ்லாம் இருக்காங்களா, நான் அவங்களெல்லாம் வந்து டோனி ஃபேன்ஸ், ரோஹித் சர்மா ஃபேன்ஸ்லாம் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விராட் கோலி ஹேட் பண்ற பர்சன்ஸ் இருக்காங்களே, அவங்க இது எல்லாத்தையுமே பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஆன்லைன் ஃபுல்லா. ஓகேங்களா, பட் அங்க நடந்த ஒரு இன்சிடென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, விராட் கோலி பெங்களூர்ல அந்த இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறமே வந்து ஆக்சுவலா பேரலா போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஈவெண்ட் கிரவுண்ட் சின்னசாமி கிரவுண்டுக்குள்ளார இவங்க எல்லாருமே பேசினதை வந்து வெளியில இப்படி நடந்துகிட்டு இருக்கு, ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டாங்க. வெளியில வந்து இப்படி நடந்துகிட்டு இருக்கு, இவங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இந்த மாதிரி ஃபேன்ஸ் உள்ள செலிப்ரேட் பண்ணிருக்காங்கன்ட்டு. பட் ஆக்சுவலா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க யாருக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகல. உள்ள எல்லாமே அந்த இன்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கு, பேரலா வெளில அவுட் சைட் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆனதுக்கு அப்புறமாக இமீடியட்டா அந்த ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, கேன்சல் பண்ணிட்டு விராட் கோலி நெக்ஸ்ட் டே லண்டன்லாம் எங்கேயும் பறக்கல. அது எல்லாமே ஒரு ஃபேக்கான விஷயம். ஆன்லைன்ல எப்பவுமே நிறைய ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா அதுல அப்ப நீங்க ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் போட இதுதான் சான்ஸ் ஹேட்டர்ஸ்க்கு எல்லாருமே அதை வச்சு ஒரு மைலேஜ் ஏர்ன் பண்ணுறதுக்காக மட்டுமே போஸ்ட் பண்ணிடுறாங்க. அவரு மும்பை தான் வந்து போயிருந்தாரு. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நிறைய விதமான ஃபேக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரியான ட்ரால்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ நான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல நினைச்சேன். நம்மளோட எக்ஸைட்மெண்ட் தான் இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ரீசனா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்க ஐடியால நீங்க செலிப்ரேட் பண்றதுக்கு இந்த மாதிரியான பண்ணணும்லாம் எந்த ஒரு நீடும் இல்லை. ஜஸ்ட் நீங்களா இருந்து உங்க ஃபேமிலி அண்ட் உங்களுடைய லிவ்ஸ் இதுதான் மெயினா வச்சுக்கிட்டு நீங்க அடுத்து என்ன பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நானுமே பாத்தீங்கன்னா விராட் கோலியோட தீவிரமான ஒரு ஃபேன். ஆர்சிபி ஜெயிச்சாங்க, வேற லெவல் என்ஜாய்மெண்டா இருந்தது. வீட்லயே வந்து செமையா செலிப்ரேட் பண்ணிட்டு தக்கன்னு குதிச்சுட்டு இருந்தேன், கத்தின்னு இருந்தேன். ஸோ அவ்வளவுதான். இதை தாண்டி நீங்க போயிட்டு ஒரு விஷயம் பயங்கரமா ஏதாவது பண்ணி தான் இது பண்ணணும், அதை சாதிக்கணும், அதை யாருக்காக நிரூபிக்க போறீங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. இப்போ நான் விராட் கோலியோட ஒரு பயங்கரமான ஃபேன், ஒரு தீவிரமான ஃபேன், என்னை விட ஒரு பெரிய ஃபேனே கிடையாதுன்ட்டு எனக்கு தெரிஞ்சா போதும். இதை போயிட்டு நான் வேற யாருக்கு நான் ப்ரூஃப் பண்ண வேண்டிய எந்த ஒரு நீடுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதனால நீங்க ப்ராப்பரா சேஃபா எது வந்தாலும் பண்ணுங்க. ஓகேங்களா, அதுதான் நான் சொல்ல நினைச்சது. ஸோ கண்டிப்பா நம்ம சேனல்ல ஆர்சிபியோட சாம்பியன்ஸ் ஆர்சிபி டீமோட அந்த ஒரு மேட்சை பத்தி, அவங்க அந்த ஒரு எமோஷன்ஸை பத்தி எல்லாமே
நம்ம சேனலில் வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக. ஆனால் டிலே ஆகி தான் வரும், பட் இருந்தாலுமே பண்ணியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 17 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த 18th டைம் விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் 18 அண்ட் பயங்கரமாக தலைவன் எமோஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தார் ஃபீல்டில். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ பயங்கர ஒரு எமோஷனாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த தாட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸே நம்மளால் கவர் பண்ண முடியல, டைம் ஆகிடுச்சுன்ட்டு இதுக்குமே அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ஆர்சிபி மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறமாவும் நம்ம பயங்கரமான ஒரு விராட் கோலி ஃபேனாக இருந்துமே அதை டைம் இல்லாதனால கவர் பண்ண முடியல ஃபைனல்ஸை. பட் அதுக்குள்ளே இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் வந்ததுக்கப்புறமா எனக்கு சடனாக இதை ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இதை நம்ம சொல்லியே ஆகணுன்றது என்னோட ஒரு தாட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் முதல்ல இதை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அதுக்கு அடுத்தது ஆர்சிபியோட விக்ட்ரி இந்த டாடா ஐபிஎல் 2025 இது எப்படின்றத பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய தாட்ஸ் எதாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சதா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தெரியுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.